Welcome back, students. So last session, the first session we have seen the phylum Annelida. Annelida தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். Annelidaல நம்ம characters நம்ம பார்த்துட்டோம், and now we are seeing like the இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. I just go through parapodia and metameres நம்ம சொல்லியிருந்தோம். And then this is Setae. ஸோ எர்த்வாமோட பாடியோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஷைனியா ஒரு ஷைனி கிடையாது, ரொம்ப ரொம்ப லைக் அது பாடி வந்து ஸ்லைமியா இருக்கும். ஒரு மாதிரியா வந்து அதோட பாடியில எந்த ஒரு அப்பண்டேஜஸ்மே இருக்காது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் எர்த்வாம்லயும் வந்து சில அப்பண்டேஜஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் திஸ் த சீட்டை. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம சீட்டே நம்ம சொல்றோம். ஸோ இந்த சீட் எதுக்காக இருக்கும் அப்படின்றத லாஸ்ட் கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன். பட் ஒன்ஸ் அகேன் ஐ வில் எக்ஸ்பிளைன். ஸோ சீட்டே வந்து ஜென்ரலா எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் மூவ்மெண்ட். மேக்ஸிமம் வந்து எர்த்வார்ம், எஸ்பெஷலி அனிலிட்ஸ் நம்ம சொல்லும் போது எக்ஸாம்பிள் நம்ம எர்த்வார்ம் லீச் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நான் எர்த்வார்ம் பத்தி நான் சொல்றேன். வி நோ எர்த்வார்ம் இஸ் கால்ட் அஸ் இட்ஸ் கால்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர். ஆக்சுவலா ஃபார்மர்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் வேர்மி கம்போஸ்ட் நம்ம நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. வேர்மி கம்போஸ்ட் ஆர் வேர்மி பேஸ்ட். வேர்மி கம்போஸ்ட்ல அது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் தட் இஸ் நேச்சுரலா வந்து எப்படி வந்து ஃபர்டிலைசர்ஸ் ரெடி பண்றதுன்றத வேர்மி கம்போஸ்ட் நம்ம படிச்சிருப்போம். ஸோ வேர்மி கம்போஸ்ட்ல முக்கியமான ரோல் பிளே பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த எர்த்வார்ம் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இந்த எர்த்வார்ம் நம்ம சொல்லும்போது, இந்த எர்த்வார்ம் எதனால வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, the ஃபர்ஸ்ட் ரீசன் பிகாஸ் இந்த எர்த்வார்ம் சாப்பிடக்கூடிய ஃபுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் டெட் லீவ்ஸ் அண்ட் சாயில் இருக்கக்கூடிய ஹியூமஸ் அப்படின்றத அது அதிகமா சாப்பிடும். மேக்ஸிமம் வந்து எர்த்வார்ம் நீங்க வந்து மார்னிங் டைம் பார்த்துருக்கவே முடியாது. ரொம்ப ரேர் தான் வந்து பார்த்துருப்பீங்க. அது இயர்லி மார்னிங் சன்லைட்ல பார்த்துருக்க சான்சஸே கிடையாது. பிகாஸ் தே லேக் எபிடர்மிஸ். அதுக்கு எபிடர்மிஸ் நம்ம ஸ்கின்ல இருக்கிற மாதிரி எபிடர்மிஸ் லேயர் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக அதுக்கு கியூட்டிக்கல் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த எபிடர்மிஸ் இல்லாததுனால தேர் ஹைலி சென்சிட்டிவ் டு சன்லைட். அதனால சன்லைட் அதால வெளியே வர முடியாது. ஸோ தே ஆர் நாக்டர்னல் ஹேபிட். எர்த்வார்மை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அது எல்லாமே நைட் டைம்ல தான் அவங்க ஆக்டிவா இருப்பாங்க. டே டைம் வந்து அவங்க சாயில்குள்ள தான் பரோ ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. ஸோ அந்த எர்த்வார்மோட ஃபுட்டு நம்ம சொல்லியாச்சு. இந்த ஹியூமஸ், சாயில் இருக்கக்கூடிய ஹியூமஸ் இல்லை டெட் லீவ்ஸ், அந்த டீகேயிங் ஆகிட்டு இருக்க லீவ்ஸ் தான் அது அதிகமா விரும்பி சாப்பிடும். ஸோ அப்படி நைட் டைம்ல வந்து அவங்க வந்து வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எஸ்பெஷலி இன்னொரு முக்கியமான கேரக்டர் என்ன பாத்தீங்கன்னா, எர்த்வார்ம் வந்து தே கிரியேட் தியர் ஓன் பரோ. எர்த்வார்மை பொறுத்த வரைக்கும் மத்த பரோ அனிமல்ஸ் லைக் நீங்க சொல்லும்போது ஸ்னேக், ராபிட்ஸ் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னு பாத்தீங்கன்னா, அது எல்லாமே வந்து அது ஏற்கனவே இருக்கக்கூடிய பரோஸ்ல தான் அது போய் வாழுமே தவிர அதுவா வந்து பரோ கிரியேட் பண்ணாது. பட் எர்த்வார்மை பொறுத்த வரைக்கும் தே கிரியேட் தியர் ஓன் பரோஸ். தே கிரியேட் தியர் ஓன் பரோஸ். இது இது வந்து ஆக்சுவலா வந்து வந்துட்டு போற வழியில இப்போ நைட் டைம்ல ஆக்டிவா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த நைட் டைம் வெளியே வந்துட்டு அவங்க போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் they just spill the the warm compost casting அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட வேஸ்ட் மெட்டீரியல் வந்து போற வழியில என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து லைக் அது மாதிரி பிட் மாதிரி ஜஸ்ட் அதை கேஸ்டிங் மாதிரி போட்டுட்டு போகும். அப்படி அது போடுறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் தட் இஸ் யூஸ்ட் ஆஸ் அ கம்போஸ்ட் ஆல்சோ, வி கேன் யூஸ் இட் ஆஸ் அ ஃபர்டிலைசர்ஸ் ஆல்சோ. ஸோ அதை வந்து அந்த ட்ராக்கை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஃபார்மர்ஸ் வந்து எர்த்வார்ம் எங்க இருக்குன்றது ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இல்ல நான் எர்த்வார்மை மொத்தமா எடுத்து நான் வெர்மி கம்போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் யூ கேன் ஈஸிலி கெட் ஃப்ரம் த சாயில் ஆர் எல்ஸ் கண்டிப்பா அந்த சாயில வந்து எர்த்வார்ம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷுவரா அந்த சாயில் நல்லா ஃபர்டிலைஸ்டா தான் இருக்கும். அதனால வந்து எந்த ஒரு பயமுமே இல்லாம அந்த ஃபீல்ட்ல நம்ம ஷுவரா வந்து பிளான்டிங் பண்ணலாம். எந்த ஒரு பிளான்டிங்னாலும் நம்ம தாராளமா பண்ணலாம். வெர்மி கம்போஸ்ட் பண்றதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அண்ட் சில ரூல்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பிட் வந்து இந்த சைஸ் தான் கட் பண்ணிருக்கணும், இந்த சைஸ்ல தான் இருக்கணும். அண்ட் எர்த்வார்ம்க்கு நம்ம எங்கேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி வந்து நம்ம பெட் ஷாப்ல வந்து நம்ம பெட்ஸ் எல்லாம் வாங்குறோமோ அதே மாதிரி சில 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 ஷாப்ஸ் இருக்கு. அதுக்காகவே இந்த வெர்மி கம்போஸ்ட் பண்றதுக்காக எர்த்வார்ம் மட்டுமே வந்து அவங்க வந்து தனியா வந்து தனியாவே சேல்ஸ் பண்றாங்க. சில பெனிஃபிஷியல் பர்பஸ்க்காக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் யூ கேன் ஈவன் இந்த நம்ம பாண்டிச்சேரியில நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பாண்டி கிட்ட வந்து லைக் கே
சம் கேவின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அங்க வந்து ஃபிஷ் இந்த மாதிரி இதெல்லாம் மேக்ஸிமம் சேல் பண்ணுவாங்க. தட் இஸ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ். லைக் அவங்களே வந்து கல்ச்சர் பண்ணி பண்றது. அதே மாதிரி சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த எர்த்வார்ம்ஸே வந்து கல்ச்சர் பண்ணி பண்ணுவாங்க. கல்ச்சர் கிடையாது, தே ஜஸ்ட் க்ரோ அப் அண்ட் தே யூஸ்ட் ஃபார் த ஃபர்டிலைசிங் பர்பஸ். அண்ட் இதுதான் வந்து அந்த சீட்டே. ஸோ சாயில வந்து அது கிரால் பண்ணி போகும்போது இந்த ஒரு சீட்டேன்ற இதை யூஸ் பண்ணி ஆக்சுவலா அது கிரால் பண்ணுன்னு சொல்லலாம். அண்ட் வி ஹவ் சீன் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்ம சொன்ன நெஃப்ரிடியோசோம் அண்ட் நெஃப்ரிடியோபோர். ஸோ இது வழியா தான் அந்த யூரின் எக்ஸ்கிரீட் பண்ணும் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் ஸோ திஸ் இஸ் டிசெக்ஷன் சைட் செக்ஷன். அதை கட் பண்ணா உள்ள வந்து அந்த எர்த்வார்மோட உள்ள வந்து இப்படிதான் இருக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். And we have seen the chlorocogen cells, and this is the trochophore larva. இதுதான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்த trochophore larva. trochophore larva எப்படி இருக்குன்னா ரியல் இமேஜ் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா எக்ஸாக்டா இதே மாதிரி தான் இருக்கும். this is the exactly trochophore larva. பட் அது அனிமேட்டட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு பம்பர மாதிரியே இருக்கும். ஸோ இந்த லார்வா பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸாக்டா எர்த்தோ மாதிரி நமக்கு தெரியாது. பட் மேக்ஸிமம் ஆஃப் த அன்லீட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ட்ரோக்கோஃபோர் லார்வா தான் இருக்கும். எஸ்பெஷலி அதோட அந்த லார்வா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 ஓப்பனிங் இருக்கு. யூ கேன் see here. ஸோ இந்த ஓப்பனிங் வந்து மவுத் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த ஏனஸ். ஸோ அந்த டியூபோட பாத் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த டியூப் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. பட் எண்டிங் அந்த ஒயிட் கலர்ல உள்ள இருக்க அந்த இது எண்டிங் எங்க முடியுது பாத்தீங்கன்னா இதுதான் முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து அப்பிக்கல் கிளஃப்ட் ஆஃப் சிலியா. இதுதான் வந்து அந்த ட்ரோக்கோஃபோர் லார்வாவோட ஸ்ட்ரக்சர். பாக்குறதுக்கு டாப் ஷேப் பம்பரம் சொன்ன அந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். அட் த சேம் டைம் மொலஸ்காலியும் வந்து ஒரு ஃபைல்ல ஒரு கிளாஸ்க்கு வந்து ட்ரோக்கோஃபோர் லார்வா தான் வந்து லைக் லார்வா ஸ்டேஜா வரும். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ தட். ஸோ அனலிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கேரக்டர்ஸ் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கிளாஸ் வந்து இட் இஸ் கிளாஸ்பைட் இன்டு 3 கிளாஸஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 3ல ஃபர்ஸ்ட் நம்ம எதை சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா the first one is oligoketa. Oligo means few, keta means hair. So few hair animal அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பாலிகிட்டானா இந்த இடத்துல ஹேர் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அண்ட் ஹிருடினியான் வந்தாலே கண்டிப்பா அந்த இடத்துல லீச் தான். ஹிருடின் அப்படின்றது வந்தாலே ஷோரா அது லீச் தான். ஸோ எந்தெந்த கேரக்டர்ஸ் வச்சு கிளாஸிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நோ இது தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். ஆர்கன்ஸ் ஆஃப் லோகோமோஷன் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒலிகோகீட்டா ஃபியூ சீட்டே பெர் செக்மெண்ட். ஸோ இந்த சீட்டே வச்சு தான் அது ஆக்சுவலா வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது, லோகோமோஷனுக்காக யூஸ் ஆகுது. இன் கேஸ் ஆஃப் பாலிகிட்டா பாத்தீங்கன்னா மெனி சிட்டியா ஆர் பேராபோடியா ஒன் பேர் ஒன் செக்மெண்ட். அதாவது ஒரு 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 செக்மெண்ட்டுக்கு ஒன் பேர் தான் இருக்கு அந்த சீட்டேல. ஸோ அதனால இதுக்கு வந்து நிறைய ஹேர்ஸ் இருக்கும். பிகாஸ் இதோட இந்த பாலிகிட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட செக்மெண்ட்ஸ் வந்து இட் மே வேரி ஃப்ரம் ஒன் ஸ்பீஷிஸ் டு த அதர் ஸ்பீஷிஸ். அண்ட் ஹிருடின் பாத்தீங்கன்னா சக்கர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். ஜஸ்ட் எப்படின்னா ஒரு ஜஸ்ட் ஒரு அந்த சக் பண்ற அந்த டியூப் மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி அது லோகோமோஷன் கொடுக்கும். லீச் மூவ் பண்ணி பார்த்திருப்பீங்க, ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகும். ஆனா அது எப்படி மூவ் ஆகும்னு பாத்தீங்கன்னா there isn't having any locomotory organ like legs. இதுக்கு இருக்க மாதிரி சீட்டே இப்போ ஒலிகோகீட்டோ பாலிகீட்டா இருக்க மாதிரி சீட்டே மாதிரி அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. பட் தே ஹாவ் சக்கர்ஸ் இருக்கு. அண்ட் கிளிட்டலம் என்ன பாத்தீங்கன்னா கிளிட்டலம் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஆர்கன். ஸோ கிளிட்டலம் இஸ் மேக்ஸிமம் யூஸ்டு ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் டைம்ல வந்து கிளிட்டலம் அப்படின்ற ஒரு ஆர்கன் பொதுவாக இது யூஸ் பண்ணும். எந்த அன்லீட்ஸை பொறுத்த வரைக்கும் கிளிட்டலம் ஆர்கன் எல்லா இந்த ரீப்ரொடக்ஷன் டைம்ல மட்டும் யூஸ் ஆகும். ஸோ கிளிட்டலம்ன்றது எப்போ இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிரசன்ட் கிளிட்டலம் இட்ஸ் அ பெர்மனன்ட் ஒன். ஸோ எப்போதுமே வந்து இந்த ஒலிகோகீட்டா பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பெர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். பாலிகிட்ஸ்ல இருக்காது ஆக்சுவலா. ஹிருடின்ல பாத்தீங்கன்னா கிளிட்டலம் வந்து ப்ரீடிங் சீசன்ல மட்டும் தான் டெவலப் ஆகும். ஒன்ஸ் அந்த ப்ரீடிங் சீசன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அந்த கிளிட்டலம் ஆக்சுவலா தென் ஸ்டார்ட் டிஸப்பியர். ஸோ திரும்ப எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் when the breeding season comes, once again it starts develop. And coming to the sexes, you can see here oligochaetes is a hermaphrodite. Hermaphrodite நம்ம சொல்லியிருக்கோம். Both the gonads, that is the testis and the male gonads, that is the testis, and female gonads ovary is present in the single animal, that is called hermaphrodite. Polychaetes பாத்தீங்கன்னா it's a unisexual, so sexes are separate. male தனியாகவும் female தனியாகவும் இருக்கும். ஹிருடினியா பாத்தீங்கன்னா here also hermaphrodite. example is the leech. so leech எடுத்துக்கிட்டீங்கன்னா leechலயும் பாத்தீங்கன்னா sexes வந்து separated-ஆ இருக்காது. so both gonads are present in the single animal. And coming to the development, it is for direct development. so
எர்த்வார்ம் பொறுத்த வரைக்கும் லார்வா ஸ்டேஜ் இருக்காது. பட் பாலிகிட்ஸ்ல they are having a larva. இதுக்கு முன்னாடி பார்த்து ட்ரோகோஃபோர் லார்வா தான் அதுல இருக்கும். So polychaetes they are having a trophophore larva. Coming to the Hirudinea, they have direct development. The examples வரும்போது பாத்தீங்கன்னா I have already told you that the common name of ஒரு scientific name of earthworm நம்ம சொல்லியிருந்தோம், Perithuma postuma. So இதுதான் வந்து காமனா இருக்கக்கூடியது. And polychaetesல பாத்தீங்கன்னா Nereis is the polychaetes. And Hirudinea பாத்தீங்கன்னா Hirudinaria is the leech-ஓட scientific name வந்து Hirudinaria. அண்ட் இதுதான் வந்து கேரக்டர்ஸ். இந்த மண்ணிலிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து கிளாசிபிகேஷன் கொடுக்குறாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ ஹவ் டெல் அபவுட் த லீச். ஸோ இட் கம்ஸ் அண்டர் அனிடா. ஸோ லீச் நம்ம சொல்லும் போது இது எதுக்காக வந்து ஹிருடினேரியான்ற நேம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் திஸ் கெமிக்கல் இட்ஸ் கால்ட் அஸ் அ ஹிருடின். ஹிருடின் அப்படின்றது இந்த லீச்ல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதனாலதான் அதோட நேமே வந்து ஹிருடினேரியான்னு மாறுச்சு. ஹிருடின் இஸ் ஆக்ட் அஸ் ஆன்டி கொயாகுலண்ட். ஆன்டி கொயாகுலண்ட் வந்து பொதுவா எந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொயாகுலேஷன் அப்படின்னா இப்ப ஜென்ரலா நம்மளோட ஸ்கின்ல இல்ல நம்மளோட கையிலயோ இல்ல காலையோ சின்னதா கீரல் வந்ததுன்னா பிளட்ன்றது வெளியே வரும். ஸோ அந்த கட்டிங் பிளேஸ்ல இருந்து பிளட் வெளியே வரும். அந்த பிளட் வெளியே வரும்போது கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா பிளட்டோட ப்ளீடிங் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த wound. ஸோ சைஸ் அந்த wound வந்து எவ்வளவு பெருசு இருக்குன்றத பொறுத்து இருக்கு. ரொம்ப பெருசா இருந்ததுன்னா அது நிக்கிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். பட் நான் ஜென்ரலா சொல்றேன், பிளட் வெளியே வந்ததுன்னா கொஞ்ச நேரத்துல நிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் a நார்மல் ப்ராப்பர்ட்டி. தட்ஸ் a ப்ராப்பர்ட்டி ஆஃப் அவர் பிளட். அதுதான் பிகாஸ் ஆஃப் த பிளேட்லெட்ஸ் இருக்கு, நமக்கு கொயாகுலேட்டிங் ஏஜென்ட் இருக்கு, அதனால நின்றுடும். பட் இன் கேஸ் ஆஃப் லீச் மட்டும் கிடையாது. லைக் நீங்க மஸ்கிட்டோ எடுத்துக்கிட்டா கூட தே ஆர் ஹேவிங் லைக் ஆன்டி கொயாகுலேஷன் ஏஜென்ட். மஸ்கிட்டோ பொறுத்த வரைக்கும் அதோட ஆன்டி கொயாகுலேஷன் ஏஜென்ட் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதோட சலைவால. ஸோ ஒரு மஸ்கிட்டோ ஃபர்ஸ்ட் பைட் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதோட ப்ரோபோசிஸ் அதோட ஃபர்ஸ்ட் இருக்க அந்த மேண்டிபிள் ரீஜன் அந்த ஸ்ட்ரிங்கிங் ஆர்கனை வச்சு அதை பைட் பண்ணும்போது பியர்ஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சலைவாவை தான் அந்த ஹியூமனோட பாடியில இன்சர்ட் பண்ணும். எதுக்காக சலைவா இன்சர்ட் பண்ணணும் பாத்தீங்கன்னா பிகாஸ் தட் சலைவா கண்டைன்ஸ் ஆன்டி கொயாகுலேஷன் ஏஜென்ட். அந்த ஆன்டி கொயாகுலேஷன் ஏஜென்ட் இருக்கிறதுனால அந்த மஸ்கிட்டோ கண்டினியூஸா பிளட்டை சக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து. ஸோ அதுக்காக தான் அந்த ஆன்டி கொயாகுலேஷன் ஏஜென்ட் இருக்கும். அப்போ அதே நேரத்துல அது பிளட் எடுக்க அது வந்து கொயாகுலேஷன் ஆகாம இருக்கும். ஸோ அது ஈஸியா எடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிக்காக தான் அதோட சலைவால ஆன்டி கொயாகுலேஷன் ஏஜென்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த லீச்லயும் நீங்க பாத்தீங்கன்னா தே ஆர் ஆல்சோ ஹேவிங் சம் ஆன்டி கொயாகுலேஷன் ஏஜென்ட் இன் த நேம் ஆஃப் ஹிருடின். இதுல இருக்கக்கூடியது வந்து ஹிருடின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இட் இஸ் ஹெமட்டோஃபாகஸ் சாங்கிவோரஸ். ஸோ ஹெமட்டோஃபாகஸ்னா பிளட்டை வந்து சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ் நம்ம வந்து ஹெமட்டோஃபாகஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாங்கிவோரஸ் இப்போ நம்ம ஹெர்பிவோர்ஸ் நமக்கு தெரியும், பிளான்ட் ஈட்டிங் அனிமல், கார்னிவோர்ஸ், ஃபிளஷ் ஈட்டிங் அனிமல், ஆம்னிவோர்ஸ் போத் ரெண்டுமே நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சாங்கிவோரஸ் பாத்தீங்கன்னா சாங்கிவோரஸ்னா பிளட் சக்கர்ஸ், பிளட் ஈட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றதா வந்து சாங்கிவோரஸ். எக்ஸாம்பிள் லீச் சொல்லலாம், மஸ்கிட்டோ சொல்லலாம், ஈவன் வாம்பயர் பேட்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாங்கிவோரஸ்ல வரக்கூடியதுதான். எஸ்பெஷலி இந்த சாங்கிவோரஸ்ல வந்து ஈவன் சாங்கியோரஸ் மாதிரி இன்னொரு அனிமல் இருக்கு லைக் கோப்ரோஃபாகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்கியோரஸ் நம்ம சொன்ன பிளட் சக்கர்ஸ், கோப்ரோஃபாகஸ்ன்றது ஃபீக்கல் ஈட்டர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம வேஸ்ட் ஃபுட்டை வந்து சாப்பிடக்கூடிய வேஸ்ட் ஃபுட்டு கிடையாது, வேஸ்ட் மெட்டீரியல் சாப்பிடக்கூடியதான் வந்து சாங்கியோரஸ். அதுல வந்து பிக் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். ராபிட் கூட அதுல வரும். ராபிட் வந்து ஆக்சுவலா வந்து என்ன இன்னொரு ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, ராபிட் அதோட ஓன் ஃபீக்கல் மேட்டரை அதுவே சாப்பிடும். ஏன்னா அது சாப்பிடாம வந்ததுன்னா அது வந்து ஆக்சுவலா இறந்துரும். இது வைல்ட் ராபிட் நம்ம சொல்றோம், வீட்டை வளர்க்கக்கூடிய ராபிட்ஸ் கிடையாது, வைல்ட் ராபிட். அந்த மாதிரி இருக்க அனிமல் வந்து சாங்கியோரஸ். ஸோ சாரி கோப்ரோஃபாகஸ் அது எல்லாமே. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது. ஸோ லீச்சோட மவுத் வந்து இதுதான் லீச்சோட மவுத். லெட் மீ சேஞ்ச் த கலர். எஸ். ஸோ இதுதான் ஆக்சுவலா லீச்சோட மவுத். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ லீச்சோட சைஸ் வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்குது. யூ கேன் see here இவ்வளவுதான் ஆக்சுவலா இருக்குது. பட் இதோட பாடி சைஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அதுவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி வந்து இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். see the size of the leech. இந்த லீச்சோட சைஸ் பாத்தீங்கன்னா தெரியுது, ரொம்பவே வந்து ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு.
பிகாஸ் ஒரு தடவை லீச் வந்து ஒரு பர்சன், இதுதான் ஆக்சுவலா இந்த இடத்துல தான் சக்கர்ஸ் இருக்கும், அதோட மவுத் ரீஜன் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் தான் வந்து அந்த சக்கர்ஸ் இருக்கும். அந்த சக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளட்டை வந்து கண்டினியூஸா சக் பண்ணும். நாட் ஒன்லி ஹியூமன் மட்டும் இது சக் பண்ணும் கிடையாது, ஈவன் அனிமல்ஸ், எந்த ஃபார்ம் ஆஃப் அனிமல் இருந்தாலுமே, ஒரு மேமல்ஸ் இல்ல எந்த அனிமலா இருந்தாலுமே சரி, அந்த அனிமலோட பாடியில இருந்து கண்டினியூஸா சக் பண்ணும். இன்னொரு விஷயம் வந்து, இந்த ஒரு தடவை வந்து லீச் அதோட லைஃப் டைம்ல பிளட் சக் பண்ணுதுன்னா, ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து ஒரு அனிமல் கிட்ட இருந்து சக் பண்ணுதுன்னா, இட் கேன் லீவ் ஆல்மோஸ்ட் 6 months, 3 to 6 months வரைக்கும் அதால இருக்க முடியும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீஷிஸ். லீச்சோட ஸ்பீஷிஸ் பொறுத்த வரைக்கும் அது 3 மாசம் உயிரோட இருக்குமா, இல்ல வந்து வித்தவுட் எனி ஃபுட். ஸோ ஒரு தடவை பிளட் செக் பண்ணாலே, ஒரு தடவை அதோட பாடியை ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டா வந்து ஃபில் பண்ணிடுச்சுன்னா பிளட்டை, அதால கிட்டத்தட்ட 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் அதால உயிரோட சர்வை பண்ண முடியும், எந்த ஒரு ஃபுட்டுமே இல்லாம. அதுதான் இன்னொரு ஸ்பெஷல் கேரக்டர். இது வந்து இதுதான் ஆக்சுவலி லீச்சோட பாடி சைஸ். இந்த சக்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். லீச்சோட மூவ்மெண்ட் நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப ஸ்லோவா இருக்கும். பட் அட் த சேம் டைம் இட்ஸ் சாங்கிவோரஸ். அண்ட் இன்னொரு ஒரு ரொம்ப ஃபன் ஃபேக்ட், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் நம்ம சொல்லும் போது ஒரு மூட நம்பிக்கை நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இதுல லீச்ல இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த கிரீக், அதாவது கிரீஸ்ல வந்து மக்கள், ஐ மீன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல எந்த மாதிரி நினைச்சிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே செட் தட் ஃபீமேலுக்கு we know that we are having a menstrual cycle. We know that every month female, ஒரு ஃபீமேல் பியூபர்ட்டிக்கு அப்புறமா she is going through every month a menstrual cycle, or the menstrual cycle அப்படின்றது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும், or we called it as a menstrual flow. இது வந்து ஒவ்வொரு ஃபீமேலுக்கும் நடக்கக்கூடியது. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ கிரீஸ்ல இருக்கக்கூடிய மேல், அங்க இருந்த பெரிய மேல்ஸ், ஐ மீன் பெரிய ஆளுங்க, அங்க இருந்த மேல்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ தே ஜஸ்ட் கன்சிடர்ட் தெம்செல்ஃப் as, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபீமேலுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இருக்குது, பட் வி டோன்ட் ஹாவ் எனி. மேலுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ ஃபீமேலுக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து இம்பியூர் பிளட் எல்லாமே அவங்களோட பாடியில இருந்து வெளியே போயிடும். பட் ஆனா இன்கேஸ் மேலுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராசஸ் கிடையாது. ஸோ பிளட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இம்பியூர் பிளட், பியூர் பிளட் எல்லாமே ரெண்டுமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் அப்படின்றது அவங்களோட தாட். அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லீச் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த லீச் வந்து அவங்களோட ஒரு மேலோட பாடியில, ஸோ எந்த மேல் வந்து அவங்களோட பாடியை நல்லா பியூர் ஆக்கணும், எந்த நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியூர் பிளட்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த மேலோட பிளட்ல இந்த லீச்சஸ் எல்லாமே போட்டுருவாங்க. அப்ப என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, அந்த லீச் வந்து பிளட்டை சக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ பிளட்டை சக் பண்ணிட்டு, ஏன்னா பாடி அந்த லீச்சோட பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளட்டால சக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம், அதால முடிஞ்ச அளவுக்கு சக் பண்ணதுக்கு அப்புறம் அதால கண்டிப்பா வந்து அதுக்கு மேல சக் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல முடியாம போகும்போது அதுவாவே வந்து அந்த இதை போட்டு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அப்போ அவங்களோட பிலீஃப் எப்படி இருந்ததுன்னா, அந்த லீச் கம்ப்ளீட்டா வந்து ஃபுல்லா பிளட்டை சக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட தாட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இம்பியூர் பிளட் எல்லாமே வந்து லீச் வந்து சக் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பாடியில வந்து பியூர் பிளட் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ரிச்சுவல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயமும் கூட. அது ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபாவே அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஆக்சுவலா அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மேபி சயின்ஸ்னால இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட பாடியில வந்து அந்த பிளட் கண்டென்ட் குறைஞ்சதுனால இருந்திருக்கலாம். பிகாஸ் ஒன்ஸ் நம்ம பாடியில யூ கேன் ஃபீல் லைக், சின்னதா நமக்கு காயம் ஏற்பட்டு, இல்லைன்னா வந்து சின்னதா ஒரு காயம் வந்தாலே, இல்ல சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடந்தாலே, பிளட் நம்ம பாடியில இருந்து பிளட் லாஸ் ஆகும்போது அன்னைக்கு ஃபுல்லா வி கேன் ஃபீல் த டயர்ட்னஸ். அந்த டயர்ட் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஸ்லீப்பியா இருக்கும், ஆனா தூக்கம் வராது, பட் டயர்ட்னஸாவே இருக்கும். பிகாஸ் வி லாஸ் சம் பிளட் ஃப்ரம் அவர் பாடி. அதனால சோ அப்ப யோசிச்சு இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு ஹியூமனோட பாடியில அந்த லீச் போட்டுட்டு அது வந்து ஃபுல்லா செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இம்பியூர் பிளட் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு கன்செப்ட் பண்றது எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனமா அந்த இடத்துல இருந்திருக்கு அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் திங் ஆஃப் ஹிருடின். இந்த ஹிருடின் நம்ம சொல்லும் போது இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது ஒரு ஆன்டி கோயாகுலேஷன் ஏஜென்ட்டா முன்னாடி யூஸ் இருந்ததுனால இது லீச்ல இந்த ஹிருடின் இருக்கு. ஸோ இந்த ஹிருடின் காம்பவுண்டா தனியா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது எடுத்தாங்க. பட் ப்ரீவியஸ் டைம்ல வந்து வி டோன்ட் ஹாவ் எனி கெமிக்கல் ஆன்டிகோயாகுலண்ட். இப்ப இருக்கிற மாதிரி கெமிக்கல் ஆன்டிகோயாகுலண்ட் முன்னாடி டைம்லாம் இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சர்ஜரி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல இந்த ஹிருடின் ஆக்சுவலா வந்து அந்த சர்ஜரிக்கு யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இன்டர்னல் ஆர்கன் இல்லைன்னா வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்க அப்படின்னும் போது அந்த ஹிருடினை வந்து ஒரு ஆன்டிகோயாகுலண்டா கொடுக்கும்போது பிளட் கிளாட்டிங் ஆகாம இருக்கும். ஸோ சர்ஜரியும் வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல ஹிருடின் தான் யூஸ் பண்ணாங்க.
தென் பட் அதுக்கு அடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா அதோட சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ அது ஒன்ஸ் ஹிருடினை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரீப்ளேஸ் பை த அவர் ஆர்டிஃபிஷியல் கொயாகுலண்ட். நம்ம கெமிக்கல் ஆன்டிகோயாகுலேஷன் நம்ம இப்போ வச்சிருக்கிறோம். ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹிருடினை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ இதான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தே ஆர் மேக்ஸிமம் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார்ம்ஸ். ஃப்ரெஷ் வாட்டர் தான் அதிகமா இருக்கும். எஸ்பெஷலி ஃபாரஸ்ட் ரீஜன்ல பாத்தீங்கன்னா லீச் இல்லாத இடமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் மேக்ஸிமம் ரெயின் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி பிளேஸ்ல லீச்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த இடத்துலனாலும் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். And then we will go to the next one. So now we are going to see about the general characters of phylum Arthropoda. So Arthropoda அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா it is Greekல arthro means jointed, poda means leg. So arthro means jointed. அதனால இது என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இங்க பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். So it is called arthros means jointed, podas means feet, or we called it as a legs or foot. So feet, foot ரெண்டும் ஒண்ணுதான். foot and then இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா arthropoda அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So this is the largest phylum of the animal kingdom. Animal kingdom ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன். அனிமல் கிங்டம்ல இருக்கிறதுல லார்ஜஸ்ட் ஃபைலம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆர்த்ரோபோடா. அந்த செகண்ட் கிங்டம் வந்து மொலஸ்கா. பிகாஸ் அனிமல் கிங்டம்ல ஆர்த்ரோபோட்ஸ்ல வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 9 lakh ஸ்பீஷிஸ் இருக்கு. 9 lakh ஸ்பீஷிஸ். அதுல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ அனிலிடால நம்ம 3 கிளாஸஸ் நம்ம பார்த்தோம். ஓலிகோகிட்டா, பாலிகிட்டா அண்ட் ஹிருடினியா பார்த்தோம். அதே மாதிரி ஆர்த்ரோபோட்ஸ் கிட்டத்தட்ட வந்து 6 to 7 கிளாஸஸ் வரைக்கும் இருக்கும். 6 to 7 கிளாஸஸ்ல கிளாஸ் இன்செக்டான ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கும். ஸோ கிளாஸ் இன்செக்டால மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தே ஹேவிங் லைக் 7,50,000 ஸ்பீஷிஸ் வரைக்கும் அதுல இருக்கும். 7 lakh, ஜஸ்ட் இமேஜின் 9 lakh ஸ்பீஷிஸ் ஆர்த்ரோபோட்ஸ்ல 7,50,000 ஸ்பீஷிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆர்த்ரோபோட்ஸ் கிளாஸ் இன்செக்டா மட்டுமே ஆக்குபை பண்ணும். ஸோ மீதி ரிமைனிங் இருக்கக்கூடிய கிளாஸஸ் மட்டும் தான் அந்த 1,50,000 ஸ்பீஷிஸை ஷேர் பண்ணும். ஸோ இதான் இருக்கிறதுல இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். அண்ட் தென் செகண்ட் மோஸ்ட் லார்ஜஸ்ட் ஃபைலா இன் கிங்டம் அனிமேலியா பாத்தீங்கன்னா மொலஸ்கா. ஸோ கம்பேர்ட் டு த ஆர்த்ரோபோட்ஸ் மொலஸ்காவோட ஸ்பீஷிஸ் ரேட் ரொம்பவே கம்மி. கிட்டத்தட்ட வந்து 85,000ல இருந்து 87,000 வரைக்கும் தான் அதுல ஸ்பீஷிஸ் இருக்கு. நியர்லி 1 lakhs கூட அது கிடையாது. 1 lakh கம்மியா தான் இருக்குது. இதுதான் வந்து செகண்ட் மோஸ்ட் லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நவ் we will see the general characteristics of arthropods. என்னென்னலாம் பாத்தீங்கன்னா kingdom animalia and include the largest class called insecta நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ லார்ஜஸ்ட் கிளாஸ் சொல்லலாம். அதுல வந்து உங்களோட புக்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா it ranges from 2 to 10 million வரைக்கும் வந்து அந்த இன்செக்டால மட்டுமே இருக்குன்றாங்க. தே ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல். ஸோ கிட்டத்தட்ட இன்செக்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் அஸ் ஒரு ஹியூமன் மாதிரி பைலேட்ரல் சிமெட்ரிக்கல தான் வருது. அண்ட் செக்மெண்டட் இருக்கு. பிகாஸ் இதுல வந்து நீங்க எந்த ஒரு எக்ஸாம்பிள் நீங்க எடுத்துட்டாலுமே லைக் ஒரு கிராப் நீங்க எடுத்துக்கலாம். கிராப்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா செக்மெண்ட்ஸா இருக்கும், நம்ம பாத்துக்கலாம். அண்ட் தென் ட்ரிப்ளோபிளாஸ்டிக், they are having a 3 germinal layers, outer ectoderm, inner endoderm and middle one is a mesoderm. And schizocoelomate animal, so they are having a true coelomate. And இதுல வந்து mouth and anus அப்படின்றது இருக்கும் with organ system, grade of body organization இருக்கு. They have jointed appendages which are used for locomotion. இந்த jointed appendages எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இதுதான் கொடுத்திருக்காங்க. jointed legs நம்ம ஸ்டார்டிங் சொன்னோம். அதுதான் வந்து அது என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா லோகோமோஷன். கண்டிப்பா ஏன்னா jointed appendages இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்த ஃபைலம்ல இமேஜின் பண்ணி பாருங்க. பொரிஃபெரா, சீனின்ட்ரேட்டா, டீனோஃபோரா, பிளாட்டிஹெல்மின்தஸ், சஸ்கெல்மின்தஸ், அனிலிடா. ஸோ இது வரைக்கும் வந்து அதுக்கு அப்பண்டேஜஸ்ன்றதே இல்ல. அப்பண்டேஜஸ் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு காலு, கை அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாது. பட் இந்த ஆர்த்ரோபோட்ஸ்ல இந்த இடத்துல வந்து புதுசா வந்து ஃபீட் அந்த அனிமலோட பாடியில இருந்து கம்ப்ளீட்டா தனியா வந்து அப்பண்டேஜஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அப்பண்டேஜஸ் அப்படின்ற நம்ம எதை சொல்லுவோம் பாத்தீங்கன்னா the organs which is project from outside the body. இப்ப நம்மளோட கையும் காலும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்போட சேர்ந்தது தானே தவிர பட் அதோட அட்டாச் ஆனது நம்ம என்டையரா வந்து அட்டாச் ஆகல. இப்ப கை பாத்தீங்கன்னா நம்மளோட ஷோல்டர் சைட்ல அட்டாச் ஆகிருக்கும். we can easily move. சோ நம்மளால வந்து 360 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ண முடியும். அதே மாதிரி காலை பாத்தீங்கன்னா we can rotate, இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். சோ அதுதான் வந்து அப்பண்டேஜஸ். நம்ம பாடியில
அட்டாச் ஆகி இருக்கிறது தான் நம்ம அப்பண்டேஜஸ் நம்ம சொல்லுவோம். இந்த வந்து நம்ம ஜாயிண்டட் இங்க ஆர்த்ரோபோட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா they have jointed appendages which are used for locomotion and feeding and sensory function. நார்மலாவே வந்து கால் நம்மளோட லெக்ஸ் இதெல்லாம் எதுக்காக இருக்கும்னு நமக்கு தெரியும். ஃபார் லோகோமோஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றதா. அண்ட் தென் சில இதுக்கு வந்து ஃபீடிங்காகவும் வந்து யூஸ் பண்ணுதுன்றாங்க. அண்ட் சென்சரி ஃபங்க்ஷனுக்காகவும் சில அனிமல்ஸ்ல யூஸ் ஆகுது. அண்ட் இதுல வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கு. அப்பண்டேஜஸ் நம்ம இது சொல்லல, அப்பண்டேஜஸ் இருக்கு, லோகோமோஷனுக்காக யூஸ் ஆகுது, அண்ட் ஃபீடிங்கும் இதுல பண்ண முடியும், இந்த அனிமல்ஸ் பண்ணுது, அண்ட் சென்சரி ஃபங்க்ஷன்ஸும் இதுல இருக்கு. அண்ட் தென் உங்க புக்ஸ்ல கொடுத்துருக்கிற கேரக்டர்ஸை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கிறேன் ஃபார் த நீட் பர்பஸ். அண்ட் பாடி பாத்தீங்கன்னா பாடி இஸ் கவர்டு பை கைட்டினியஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் ஃபார் ப்ரொடெக்ஷன் அண்ட் டு ப்ரிவென்ட் வாட்டர் லாஸ். பிகாஸ் அனிலிட்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ஹிருடினியா எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அனிமல்ஸ் நம்ம சொன்னோம். ஸோ அது வாட்டர்லயே இருந்துடும். மேக்சிமம் அது வந்து வர்றதுக்கான சான்சஸும் கிடையாது. ஈவன் நீங்க எர்த்வார்ம் நீங்க எடுத்துக்கிட்டா கூட அதோட பாடியில வாட்டர் கண்டென்ட் வந்து ஸ்லைமியா இருக்கும். வாட்டர் கண்டென்ட் அந்த அளவுக்கு லாஸ் ஆகாது. ஏன்னா அந்த அனிமல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாயில தான், இன்டெப்த்ல தான் இருக்க போகுது. வாட்டர் லாஸ் அதுலயும் ஏன்னா சன்லைட்ல வந்தா அது வாட்டர் லாஸ் ஆகும். பட் இது சாயில இருக்கிறதுனால அதுக்கு வாட்டர் லாஸ் இருக்காது. தென் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்னொரு கேரக்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா எர்த்வார்ம் வந்து வெளியே வந்தாலுமே அதோட பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் லாஸ் ஏன் ஆகாதுன்னு பாத்தீங்கன்னா அதோட பாடி வந்து என்டையர்லி இஸ் கவர்டு பை ஸ்லைம் மோல்டு. ஒரு மாதிரியே வழவழன்னு ஒரு மாதிரியே ஸ்லைமி மாதிரி இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து அதுக்கு வாட்டர் லாஸ் ஆகாதுன்னு நம்ம சொல்லலாம். பட் இங்க வந்து ஆர்த்ரோபோட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தே ஹேவிங் கைட்டினஸ். ஈவன் சின்ன எக்ஸாம்பிளோட சொல்லலாம் பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாரோட வீட்லயும் கண்டிப்பா காக்ரோச்சஸ் பார்த்திருப்போம். காக்ரோச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட அந்த ஸ்கின் அவுட்டர் மோஸ்ட் அந்த விங்ஸ் பாத்தீங்கன்னா ஷைனியா நல்லா டார்க் ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கும். அந்த ஷைனியா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த ப்ரோட்டீன் கால்டு கைட்டின். அந்த கைட்டின்ற ப்ரோட்டீன் இருக்கிறதுனால தான் தட் இஸ் கால்ட் எக்ஸோஸ்கெலிட்டன். எண்டோஸ்கெலிட்டன் இப்போ நமக்கு வந்து எண்டோஸ்கெலிட்டன் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட போன்ஸ் தான். அதே மாதிரி இன்செக்ட்ஸ்ல வந்து எக்ஸோஸ்கெலிட்டன் தான் அதிகமா இருக்கும். ஈவன் ப்ரான் நீங்க எடுத்துக்கலாம், கிராப் எடுத்துக்கலாம். கிராப் இல்ல நண்டு எல்லாம் நம்ம சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த வெளியில அந்த ஓடு ஒண்ணு இருக்கும். அந்த ஓடை வந்து உடச்சிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். தட் இஸ் எக்ஸோஸ்கெலிட்டன். எக்ஸோஸ்கெலிட்டன் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட வாட்டர் அந்த அனிமலோட பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை வெளியே லாஸ் பண்ணாம இருக்கணும், வெளியே லூஸ் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் இருக்கும். ஸோ அதே பர்பஸ்க்காக தான் இங்க இருக்க காக்ரோச்சஸ்க்கு நம்ம சொல்லலாம். ஈவன் ப்ரான் நீங்க எடுத்துக்கிட்டா கூட அப்படிதான். ப்ரான் வந்து அம்மா வந்து இறாலாம் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இறா வாங்கிட்டு வந்து குக் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா அதை கிளீன் பண்ணுவாங்க. கிளீன் பண்ணும்போது நீங்க பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட அந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த ஷெல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஷெல் கிடையாது, தட் இஸ் ஒரு லேயர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை ரிமூவ் பண்ணாதான் ஆக்சுவலா வந்து நம்ம சாப்பிட முடியும். அப்படி ரிமூவ் பண்ணாம இருந்தாங்கன்னா ஷோரா வந்து அது நம்ம பாடி டைஜஸ்ட் பண்ணாது. பிகாஸ் அது கைட்டின்ற ப்ரோட்டீனால இருக்கும். நம்ம பாடியில கைட்டினை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய என்சைம் கிடையாது. அதனால அதை நம்ம அதோட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோர்லி வி வில் எண்ட் அப் இன் டயேரியா. கண்டிப்பா நமக்கு டயேரியான்றது போக ஆரம்பிச்சிடும், டிசென்ட்ரின்றது வர ஆரம்பிச்சிடும். ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல் டு தி ரிமூவல் ஆஃப் பை த ரிமூவல் ஆஃப் திஸ் கைட்டின் லேயர். அண்ட் இதுல வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வாட்டர் லாஸ் இட் இஸ் ஷெட் ஆஃப் பீரியாடிக்கலி. It is shed off periodically by a process called molting or echidiasis. Molting or echidiasis என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அது அடிக்கடி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த அந்த லேயரை வந்து கலட்டி போட்டு புதுசா ஒண்ணு வளர்ந்துட்டு இருக்கும். லைக் பாம்பு தோல் எல்லாம் பார்த்திருப்பீங்க எங்கேயாவது. பாம்பு தோல் எங்கேயாவது இருக்குன்னா அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஸ்னேக் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கக்கூடியது. நல்ல ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நம்மள மாதிரியே தான். நம்ம எப்படி குழந்தைங்கள இருந்து நம்ம வளர்றோமோ அதே மாதிரி ஸ்னேக்கோட லென்த் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட பழைய ஸ்கின் இருக்கும். அந்த பழைய ஸ்கின் ஆக்சுவலா வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணா மட்டும்தான் அது அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். அடுத்த ஸ்டேஜ்னா அடுத்து இன்னும் கொஞ்சம் அதோட லென்த்தா வளர முடியும். அதே மாதிரிதான் இங்க இருக்கக்கூடிய ஆர்த்ரோபோட்ஸ் அனிமல்ஸுமே பாத்தீங்கன்னா இது வந்து அதோட ஓல்டு அந்த எக்ஸோஸ்கெலிட்டனை ஆக்சுவலா வந்து ரிமூவ் பண்ணணும். அப்படி ரிமூவ் பண்ணா மட்டும்தான் அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு அதால போக முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த மோல்டிங் ப்ராசஸ் நடக்கும். தட் இஸ் கால்ட் எக்கிடைசிஸ். And the body consists of a head, thorax, abdomen with a body cavity called a hemocoel. Hemocoel நம்ம சொல்லியிருக்கோம். The coelom is fused with the blood. So that is called hemocoel. So students, respiratory, sensory and even other body parts we have to discuss in the next class. We will see in the next class, and assignments we have attached with this. Please complete the assignment and we'll see in the next class, students. Thank you.